தமிழகத்திலே 1967 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட மாடல் ஆட்சி ஏற்பட்டிருக்காவிட்டால் இந்த முன்னேற்றம், பெண்கள் முன்னேற்றம் இந்த மண்ணிலே நிச்சயமாக ஏற்பட்டது. பெண்கள் முன்னேற்றத்திற்கு அடிப்படை காரணமாக அமைந்தது திராவிட இயக்கம். பொதுத்தறிவு தந்தை பெரியாருடைய கொள்கை, டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் கொள்கை, இவற்றை உள்வாங்கிக் கொண்டு தமிழ்நாடு முன்னேற வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டினுடைய பெண்களுடைய முன்னேற்றத்திலேதான் தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றம் இருக்கிறது என்பதை உணர்ந்த இயக்கம் கொண்ட அரசியலில் இருக்கிறது என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகம் தான். வேறு எந்த இயக்கத்துக்கும் இந்த சிந்தனை தரவில்லை. அதே போல இன்னைக்கு நம்மிடமிருந்துதான் பலர் பாடம் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவையே ஆளுகிறார் என்று சொல்லுகின்றவர்கள் தமிழ்நாட்டு பக்கம் வர முடியாமல் தடுத்து நிறுத்தப்படுகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் திராவிட மாடல் ஆட்சியினுடைய சிறப்பு, அதை போல பங்களிப்பு, இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பு, இவைதான் இன்றைக்கு யாரையும் உள்ளே நுழைய விடாமல் இன்றைக்கு தடுக்கின்ற சக்திகள். முன்னே ஒருத்தர் சொல்றார், தீய சக்தி தூய சக்தி என்றெல்லாம். எந்த சக்தியையும் நாங்க பார்க்கவில்லையா, மனித சக்தியை தான் பார்க்கிறோம். மனித சக்தி தான் மேல். நாங்கள் தூயவர்களாக இருப்பதால் தான் மனித சக்தி எங்களோடு இருக்கிறது, மக்கள் சக்தி எங்களோடு இருக்கிறது. மக்கள் சக்தி யாரிடத்துல இருக்கிறதோ அவர்கள் மக்களுக்கு நல்லது செய்யக்கூடியவர்களாக நிச்சயம் இருப்பார்கள். நாங்கள் மக்களுக்கு நல்லது செய்யக்கூடியவர்கள் என்பதை இந்த 5 ஆண்டு கால ஆட்சியிலே தமிழ்நாட்டு மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அதில் எந்த வெறுப்பு அரசியலையும் யாரும் கொண்டு வந்துவிட முடியாது. வெறுப்புக்கு இங்கே இடமில்லை, விருப்புக்கு இங்கே இடமில்லை. எல்லாமே திராவிட மாடலுக்கு சொந்தம். அதுதான் உண்மை. விருப்பு வெறுப்பு இவற்றையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய களத்தை வலுப்படுத்துவது ஒன்றுதான் தங்களுடைய தலையாய பணி என்று இன்றைக்கு கோடிக்கணக்கான தொண்டர்கள் களத்திலே இருக்கிறார்கள். வேறு எந்த இயக்கத்துக்கு ஆணி வேர்களாக தொண்டர்கள் கிடைத்திருக்கிறார்கள். எஸ்ஐஆர்ல தப்புன்னு அதை கண்டுபிடிச்சு முதல்ல தப்புன்னு சொன்னத திமுக. இன்றைக்கு அரசு வெளியிட்டிருக்கிறது, நேற்று தான் வெளியிட்டது. வெளியிட்ட உடனேயே இங்கெங்கே இந்த தவறுகள் இருக்கின்றன என்பதை ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் அங்கே இருக்கக்கூடிய அந்த களப்பணியில இருக்கக்கூடியவற்றில் இருந்து தெரிந்து கொள்ள முடிகிறது என்று சொன்னால் இன்றைக்கு எஸ்ஐஆர் வெளியிட்டிருக்கிறார்களே தவிர உள்ளே புகுந்து பார்த்தால்தான் அதுல என்னென்ன தவறுகள் இருக்கிறது என்று தெரியும். இங்கே வந்திருக்கிற சகோதரிகள், அதை போல நண்பர்கள், உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரதியிலே உங்கள் பெயர் மட்டும் இருக்கிறதா என்று பார்த்துவிட்டு போய்விடாதீர்கள். உங்களுடைய கதவு எண், தெரு எண், பாகம் எண் இவையெல்லாம் ஒரே பாகத்திலே வருகிறதா, உங்கள் குடும்பத்தோடு வருகிறதா, இதையெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிந்து கொண்டு செல்ல வேண்டும். ஏனென்றால் மாற்றி மாற்றி போட்டிருக்கிறார்கள். ஏதோ செய்ய போகிறார்கள் என்று நினைத்தோம், நம்மை வைத்தே செய்து கொள்ள முடியும் என்று நினைத்தார்கள். நாம் அதற்கெல்லாம் இடம் கொடுக்க மாட்டோம் என்பதை இன்றைக்கு நிரூபித்திருக்கின்றோம். காரணம், நேற்றைய தினம் நம்முடைய மாநில தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அரியலூர் மாவட்டத்திலே ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற சேர்க்கையிலே சேர்க்கப்பட்ட 4 பேர் அவர்கள் வீட்டிலே சென்று அந்த வீட்டிலே இருந்து அலைபேசி மூலமாக அவர்கள் தொடர்பு கொள்ளப்பட்டு அவர்கள் உறுப்பினர்களாக அதை போல வாக்காளராக சேர்க்கப்பட்டார்கள். ஆனால் அந்த 4 பேர் காணும். 40 பேரை சேர்த்துருந்தோம், 4 பேரை காணும். இப்ப சேர்த்தவங்க அதுக்கு காரணம் சொல்றாங்க, ஒருத்தர் உயிரோடு இருக்கக்கூடிய ஒருத்தர் இறந்துட்டார், 2 பேர் காணாம போயிட்டாங்க, ஒருத்தர் அதை கண்டுபிடிக்க முடியல. எப்படி இருக்கிறது பாருங்க. இன்றைக்கு தமிழ்நாடு நம்மிடத்திலே ஆட்சி அதிகாரம் இருக்கிறது. அதிலேயே இப்படிப்பட்ட குளறுபடிகள் வருகின்றன என்று சொன்னால் பீகாரிலே என்ன நடந்திருக்கும், உத்தரப்பிரதேசத்திலே என்ன நடந்திருக்கும், அதையெல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்த்தாக வேண்டும்.
இதைத்தான் நாட்டு திருட்டு என்று ராகுல் காந்தி அவர்கள் சொன்னார்கள். வாக்கு மோசடி என்று கூட சொல்லலாம். எந்த மோசடிக்கும் தமிழ்நாட்டில் இடமில்லை. ஜனவரி 18ஆம் தேதிக்குள்ளே அந்த தவறுகளை எல்லாம் கண்டுபிடித்து நாங்கள் திருத்தி விடுவோம். அதுதான் தமிழ்நாடு உங்களுக்கு பதிலடி தருகிற இடம் இந்த தமிழ் மண் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டேன். அந்த உணர்வையும் சொல்லியாக வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். எனவே நம்முடைய நண்பர்கள் வருகிற பொழுது சகோதரிகள் அதற்காக முழு ஒத்துழைப்பை தந்து வாக்காளர் பட்டியலிலே குளறுபடி இல்லாத வரைக்கும் அந்தபடி நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். என்றைக்குமே தமிழ்நாடு அமைதி பூங்கா. எனவேதான் எல்லோரும் இங்கே வருகிறார்கள். இங்கே பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு இருக்கிறது. மற்ற மாநிலங்களை விட அதிகமான பெண்கள் வேலைக்கு செல்கிற மாநிலம், அதிகமான பெண்கள் உயர்கல்வி படிக்கிற மாநிலம் எல்லாம் என்கின்ற பெருமை. பொருளாதாரத்தில் இன்றைக்கு 2வது இடத்துக்கு வந்துவிட்டோம். விரைவிலே முதலிடத்துக்கு வருவதும் தமிழ்நாடு தான். சின்ன நாடு, இங்கே சிறிய மாநிலம். இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அவர்களுடைய என்ன செய்ய போகிறார்கள் என்று நினைக்கிறார்கள். இவர்கள் ஒவ்வொருவரும் உழைப்பாளிகள் என்பதை இன்றைக்கு நாங்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த பெண்களுடைய உழைப்பு, அனைவருடைய உழைப்பு தமிழ்நாட்டை முன்னேற்றும். அதுதான் இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழா நல்லிணக்க விழாவிலே நாம் ஒன்று சேர்ந்து பாடுபட வேண்டும். நம்மிலே ஏற்றத்தாழ்வு கூடாது. அண்ணன் தம்பி, அக்கா தங்கை, அண்ணன் தங்கை, நம்மிடத்திலே அந்த பாச உணர்வை உருவாக்கி இருப்பது திராவிட இயக்கம், திராவிட மாடல். அந்த திராவிட மாடல் தமிழ் மண்ணிலே என்றென்றைக்கும் நிலைத்து நிற்க வேண்டும். அப்பொழுதுதான் தமிழகம் அமைதி சூழ்ந்தாவாக விளங்க முடியும். அப்படிப்பட்ட அமைதி சூழ்ந்தாவாக தமிழகம் விளங்க நீங்கள் அத்தனை பேரும் ஆதரவு தாருங்கள். உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். நன்றி.